தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/12/2016 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு 1:16 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு மாலை நேரத்திலே நீங்கள் சென்று நந்தி எம்பெருமானையும் சிவனையும் உமையவளையும் வழிபட்டால் நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். அங்கே நடக்கின்ற அபிஷேகங்களை எல்லாம் பார்த்தால் அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி, இன்றைக்கு மகாகவி பாரதியார் அவர்கள் பிறந்த நாள். முண்டாசு கவிஞன், மூத்த கவிஞன். பாரதியாரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அவர் காலத்திலே இந்திய நாடு விழிப்படைய வேண்டும், நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்றுதான் தாலாட்டு பாடல் அவர் எழுதவில்லை, விழிப்புணர்ச்சி பாடலாகவே எழுதினார். அவருடைய செந்தமிழ் நாடு என்னும் பொதுநிலை இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, ஒரு தந்தையர் நாடு என்ற பொதுநிலை, ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை விளைவித்தவர். அவரை நினைவு கூற வேண்டும். தமிழ் வளர நாமும் பாடுபட வேண்டும், கவித்துவம் மேலோங்க வேண்டும் என்று தெரிவித்து, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பெயர் மாற்றம் தரும் பெரும் மாற்றம். பெயர் மாற்றத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அதுக்கு ரேவதின்னு பேர் வச்சுருந்தார். ஒரு மிகப்பெரிய அரசு உயர் அதிகாரி. கல்யாணம் அந்த பொண்ணுக்கு முடியலைன்னு வந்து கேட்க வந்த பொழுது ஜாதகத்தை பார்த்தால் ஜாதகத்திலே அசுவதி நட்சத்திரம் இருந்தது. அசுவதியில் வைத்து ரேவதி என்று பெயர் சூட்டினால் நட்சத்திரங்களே வருத்தப்படும், கல்யாணம் முடிவடையாது, ஆகையினாலே பேரை மாற்றுங்கள்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில தினங்களுக்கு முன்னாலே எடுத்து சொன்னேன். அந்த பெயர் மாற்றத்தில் இப்போ நம்ம எப்படிப்பட்ட பெயர்களை வைத்துக்கொள்வது? நட்சத்திர அடிப்படையில் பெயர் வைத்து கொண்டால் அஸ்வதியில் பிறந்தவர்கள் அஸ்வின் என்று வைக்கலாம். சில பேர் பாருங்கள், அஸ்வின் முத்தையா, அஸ்வின் ராமநாதன், அஸ்வின் என்று முன்னாலே சேர்த்துக்கொள்வார்கள். பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் பரணி என்ற பெயர் சூட்டிக்கொள்வார்கள், பெண்களாக இருந்தார். அதே போல் கார்த்திகையில் ஒரு பெண் பிறந்தால் கார்த்திகா என்று வைத்திருப்பார்கள். கார்த்திகேயன், கார்த்திகை செல்வன் என்றெல்லாம் இருக்கும். அந்த அடிப்படையிலே உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தால் உத்திரா என்று வைத்துக்கொள்ளலாம். சித்திரையிலே பிறந்தவர்கள் சித்ரா என்று வைத்துக்கொள்வார்கள், பெண்களாக இருந்தால் அது பொருத்தமாக இருக்கும். ரேவதியிலே பிறந்தால் ரேவதி, சுவாதியிலே பிறந்தால் ஜோதி என்று வைத்துக்கொள்ளலாம். ரோகிணியிலே பிறந்தவர்கள் ரோகிணி என்றே பேர் வைத்துக் கொள்வார்கள். ஆண்களாக இருந்தால் ரோஹித் என்று வைத்துக் கொள்வார்கள். அனுஷத்திலே பிறந்தால் அனுஷா, அனுசூயா, அனுஷ் என்றெல்லாம் வைத்துக் கொள்வார்கள். தனுசு ராசியிலே பிறந்தால் கூட ராசி அடிப்படையிலே தனுஷ் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்படி நட்சத்திர அடிப்படையிலே ராசி அடிப்படையிலே எல்லாம் வைத்துக் கொள்கின்றோம். இப்படி வைத்துக்கொள்வதனாலே என்ன நமக்கு பலன் கிடைக்கும் என்று சொன்னால், அந்த பெயர் உரியேற நமக்கு திரியேறும். அதனாலே தான் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன், நாராயணா என்னும் நாமம் என்று ஒரு பாடல் உண்டு. ஆகையினாலே ஒரு சொல் பலமுறை உரியேறுகின்ற பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. ஆகையினாலே தான் இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது. எதிர்மறை வார்த்தைகளை இல்லத்திலே அதிகம் சொன்னால் அதுவே நடந்து போய்விடும். சிலருக்கு எப்போ பார்த்தாலும் பாருங்கள், எதிர்மறை சிந்தனையே வரும். மனதுகாரகன் சந்திரனோட பகை கிரகங்களோ அல்லது தீய கிரகங்கள் கூடியிருந்தால் அவர்கள் சிந்திக்கிறதெல்லாம் அப்படி எதிர்மறை சிந்தனையாகவே இருக்கும். இதை அடிப்படையாக வைத்து நிறைய திரைப்படங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. நாம் அந்த எதிர்மறையாக நினைக்க அது உரியேறிவிடும். ஆகையினாலே தான் நம்முடைய பெயர் நல்ல பெயராக இருக்க வேண்டும். முன்னாலே எல்லாம் தெய்வ பெயர் சூட்டுவார்கள். எதற்கும் முன்னோர்களெல்லாம் முன்னோர் பெயரை சூட்டலாம். ஐயாக்கள் பெயர், தாத்தாக்கள் பெயர், பாட்டியின் பெயரை எல்லாம் சூட்டுவது வழக்கம். இந்த யுகம் நாகரிக யுகமாக வந்து எல்லோருமே வினோதமான பெயராக இருக்க வேண்டும், ஃபேன்சியாக இருக்க வேண்டும் என்று கணிப்பொறியிலே தேடி கண்டுபிடித்தெல்லாம் அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். பொதுவாக லக்னத்தில் ஒருத்தருக்கு சூரியன் இருக்குது அல்லது லக்னாதிபதி சூரியனாக இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் சூரியனுடைய ஆதிபத்தியத்துக்குரிய பெயர்களை வைத்துக்கொள்ளலாம். சூரிய பிரகாஷ் அப்படின்னு வைக்கலாம், சூர்யான்னு வைக்கலாம். அதற்கு பிறகு ரவின்னு வைக்கலாம். ரவி என்றால் சூரியன் அர்த்தம். ரவி, பாஸ்கரன் அப்படி வைக்கலாம். சரி, சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கு ஒரே வீட்டுக்குள்ளே, அப்படிப்பட்ட ஒரு திதியிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரவிச்சந்திரன். ரவினா சூரியன், சந்திரன்னா சந்திரன், இரண்டும் இணைந்த பெயர் ரவிச்சந்திரன். பெண்களாக இருந்தால் பானுமதி. பானுனா சூரியன், மதி என்றால் சந்திரன், பானுமதி அப்படி வைக்கலாம். இதே போல் சந்திரன் லக்னத்தில் இருந்தாலோ சந்திர பலத்தோடு இருந்தால் சந்திரன் வைக்கலாம், ராமச்சந்திரன். வெறும் சந்திரன் வைக்கலாம். இதே மாதிரி லக்னத்தில் செவ்வாய் என்பது முருகனுக்குரிய கிரகம். செவ்வாய்க்குரிய தெய்வமாக விளங்குவது யார் அப்படின்னா முருகப்பெருமான். ஆகையினாலே செந்தில், சரவணன், முருகப்பன், பழனியப்பன், அழகப்பன் என்றெல்லாம் முருகனுடைய திருநாமங்களை சூட்டினால் அந்த
ஜாதகருக்கு அந்த குழந்தைக்கு முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அதே போல் லக்னத்திலே புதன் பெண் குழந்தையாக இருந்தால் திருமகள் பேர், ஆண்களாக இருந்தால் திருமால் பேர் சூட்ட வேண்டும். திருமால் பேர் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவர்கள் வெங்கடேசன் வைக்கலாம், நாராயணன் வைக்கலாம், இலக்குமணன் வைக்கலாம், ராமநாதன் வைக்கலாம், ஏழுமலைன்னு வைக்கலாம், என்னென்ன வைக்கலாம். இதுக்குள்ள அந்த புதனுக்குரிய ஆதிக்கம் உள்ள திருமாலுக்குள்ள பெயர்களிலே எது வேண்டுமானாலும் வைக்கலாம். பெண்களாக இருந்தால் லட்சுமின்னு வைக்கணும், மகாலட்சுமி வைக்கலாம், தனலட்சுமி வைக்கலாம். ஆனால் இந்த லட்சுமின்னு வைக்கிறதுல என்ன ஒரு சிரமம் அப்படின்னா, இலக்குமி அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு பேர். ஒரு வீட்டில் ரொம்ப நல்லா செல்வச்செழிப்போடு இருந்தாங்க. திடீர்னு அந்த நண்பருக்கு கொஞ்சம் பணப்புழக்கம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம்னு எங்கிட்ட கேட்டார். அவங்க வீட்டுக்கு ஒரு சமயம் போயிருந்தேன். இந்த லட்சுமிங்கிற பிள்ளை ரொம்ப அழகாக சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அவருக்கு தவமிருந்து பிறந்துச்சு 4 ஆண்டுகளுக்கு பிறகு. அந்த குழந்தைகிட்ட அவர் வீட்டை விட்டு வெளியில் போகிற போது லட்சுமி டாட்டான்னு காட்டிகிட்டு போவார். எல்லாருமே வீட்டிலேருந்து போகிற போது அவருடைய தாய் மற்றவர்களெல்லாம் அதை குழந்தையை பார்க்குற பொழுது அதை தூக்கி வச்சு முத்தம் கொஞ்சுவார்கள். அதற்கு பின்னாலே வீட்டை விட்டு போகின்ற பொழுது லட்சுமி டாட்டா, லட்சுமி டாட்டா என்று சொல்வார்கள். இந்த டாட்டா சொல்ல 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 அவர்கள் வீட்டிலே வறுமை தாண்டவமாடி விட்டது. லட்சுமி அப்படின்னு பேர் வச்சாலே டாட்டா காட்டக்கூடாது, போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லணுமா. இல்லைனாலும் சும்மா அதற்கு எப்படி நம்ம சொல்ல வேண்டுமோ அங்கீகரிக்கப்பட்ட சொல்லை நாம் உச்சரிக்க வேண்டும். இப்படி மற்ற கிரகங்களுக்குரிய ஆதிபத்தியத்திற்கு உரிய பெயர்களை எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்றைக்கு கூட இருப்பவர்களால் மனமீதி கொஞ்சம் குறையலாம். ஜென்மத்திலே சந்திரன், பயணங்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதே நேரத்தில் திடீரென பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் கொஞ்சம் மனக்கசப்பு தரக்கூடியதாக கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பொறுமை உங்களுக்கு தேவை. ரிஷபராசி நேயர்களே, முன்னேற்றம் காண முக்கிய புள்ளிகளில் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கின்ற நாள். முயற்சிகளிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டு. சலுகைகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தொழில் தொடங்குவதற்கான முயற்சியில் ஏதேனும் ஈடுபட்டிருந்தால் அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. மிதுனராசி நேயர்களே, விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் உருவாகலாம். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விரையாதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன் சனி வீட்டில் சஞ்சரிக்கின்றார். சனி கொஞ்சம் வலிமை இழந்து சூரியனோடு கூடியிருக்கிறார். உடன்பிறப்புகளால் பகை ஏற்படலாம். உடன் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. அரசியலில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படும். உத்தியோக மாற்றம் கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டாளிகளால் நன்மை கிடைக்கும். இருந்தாலும் கூட 8லே செவ்வாய். எனவே வாகனங்களை மாற்றுவதற்கு முன்வருவது நல்லது. பழைய வாகனங்கள் பழுது செலவு உண்டு. வீதியில் செல்கின்ற பொழுது வாகனங்களால் தொல்லைகளும் ஏற்படலாம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மராகு. சப்தமஸ்தானத்திலே கேது. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். விலை எந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். கன்னிராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்தும் இறைவனை பூசித்தும் செய்ய வேண்டிய நாள். இன்றைக்கு சலசலப்பும் கலகலப்பும் மாறி மாறி வரலாம். நட்பை பகையாக்கி கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் நாள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 12க்கு அதிபதி புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே விரயங்கள் குறையும். விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு வந்து சேரலாம். 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் சூரியனோடு இணைந்திருக்கிறார். எனவே உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். பயணங்களால் உங்களுக்கு மாலை நேரத்தில் பலன் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு வரவு வந்து சேரும். 10லே ராகு. எனவே உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கைகூடி வரலாம். உடன் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர்.
புதிய பங்குதாரர்கள் நாங்கள் மூலதனம் போடுகிறோம் என்று சொல்லி வந்து இணையலாம். லாபஸ்தானத்திலே குரு பகவான் நல்ல நிலையில் சஞ்சரிக்கின்றார். எனவே வரவு திருப்திகரமாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கலக்கங்கள் அகலும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும். உறவினர்களில் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவர். விரயங்களை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மாலை நேரத்தில் எதிர்பாராத தனலாபமும் உங்களுக்கு வரலாம். மகர ராசி நேயர்களே, சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. பெண்வழி பிரச்சனைகள் அகலும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவர். வீண் விரோதங்கள் மறையும். வியாபார நலங்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. குறு பார்வை இருப்பதால் கல்யாண வாய்ப்புகளும் கைகூடலாம். கும்பராசி நேயர்களே, ஜென்ம செவ்வாய். சகோதர வர்க்கத்தினரின் பாராட்டுக்கு ஆளாவீர்கள். உடன் இருக்கும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். இழப்புகளை ஈடு செய்ய நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இடம் பூமி விற்பனையில் இருந்த தடைகள் அகலும். அதன் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் இருந்தால் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மீனராசினியர்களே, குரு பார்வை இருக்கிறது. வாடும் உள்ளத்திற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள். வளர்ச்சி அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகள் எளிதில் வெற்றி பெறும். நட்பு வட்டம் விரியும். நல்லவர்களின் சந்திப்பால் நலம் காண்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.